வணக்கம். நான் மைதிலி ரவிச்சந்திரன், கோவையிலிருந்து. நர்மதா அம்மா அவர்கள் எழுதிய பெண் அரசியல் புத்தகத்திலிருந்து தலைப்பு களம் இறங்குவோம். வாருங்கள், களம் இறங்குவோம். என்னவோ தெரியவில்லை, படைப்புகள் மீதும் படைப்பாளிகள் மீதும் கடும் கோபம் எனக்கு. சில நேரங்களில் சிறு வயதில் என் பிஞ்சு மனம் படைப்பாளிகள் பற்றி புரிந்ததற்கு நேர் மாறாக அவர்களை நான் அடையாளம் கண்டபோது நேர்ந்தது இது. சமூகம் மாற வேண்டும் என்கின்ற நோக்குடன் எழுத வருகிறவர்கள் எழுதிய கருத்துக்கள் போதுமான அளவு பரவிய பிறகு பெரிய போராட்ட களம் ஒன்றை உருவாக்கி அதில் தங்களை இணைத்துக் கொண்டு போராடுவார்கள். இறுதியில் அவர்கள் கனவு கண்ட நிஜத்தில் காண விரும்பிய சமூகம் காண கிடைத்துவிடும் என்பதுதான் இளவயதில் என் எண்ணமாக இருந்தது. ஆனால் அப்படி என்னை சிந்திக்க வைத்த படைப்பாளிகளில் பலர் இன்று முதுமையில் ஓய்ந்து விட்டார்கள். பலர் மாய்ந்தும் போனார்கள். சிலருக்கு பாராட்டுகள், மரியாதைகள், இலக்கிய வரலாற்றில் பெயர் பதிவு, விருதுகள் என்று அவர்கள் நினைத்து கூட பார்க்காத சில அங்கீகாரங்கள் கிடைத்தன. அவர்களின் கனவுகளோ சாகடிக்கப்பட்டன. இன்று வரும் படைப்பாளிகள் பலரோ பாராட்டு, விருது, பணம், புகழ், இலக்கிய உலகத்தில் பெயர் பதிவு என்ற நோக்கங்களுடன் மட்டுமே எழுத வருவதாக தோன்றுகின்றது. இந்த மாறாத சீரான நீரோட்டத்தை, அதில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஆழமான அவலமான நிகழ்வுகளை வெகு அருகில் நின்று பார்த்து கொண்டிருக்கும் எனக்கு படைப்புகள் மீதான நம்பிக்கை தொலைந்து போவது நியாயம்தானே? டால்ஸ்டாய், தஸ்யோவ்ஸ்கி, கார்கி போன்ற சமூகத்தின் ஆன்மாவையே உலுக்கிய பல எழுத்தாளர்களும் இவர்களும் முன்னாலும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது போன்ற உண்மைகளை தெரிந்த பிறகோ அனைத்து நம்பிக்கைகளும் இன்னும் சுக்கு நூறாகி போயின. இப்போதோ வாசித்தல் இன்றி, விழுமியங்கள் இன்றி, நல்ல உணர்வுகளை கூட புரிந்து கொள்ள முடியாத ரோபோக்களாகி போன தலைமுறைகளை ஒன்று வெகு வேகமாக உருவாகி வருகிறது என்று இதயத்தை உறைய வைக்கும் நிதர்சனம். திட்டமிட்ட பெரும் தகர்ப்பும் அடுத்த வேகமான புது கட்டமைப்பும் வேண்டி நிற்பதாக இருக்கின்றது நமது மனித சமூகம். ஆனால் நாமோ வீசி எறிய வேண்டிய பலவற்றையும் விரல் இடுக்கில் பிடித்தபடி அவை பற்றி ஊர் கூடி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். குற்றுயிரும் குலை உயிருமாக கிடப்பவரை காப்பாற்ற முயற்சிப்பதில் அக்கறையற்று கண்ணீர் விடவும், கதை பேசவும், கருத்து சொல்லவும், இறுதி சடங்கு பற்றி திட்டமிடவும் என்று ஏதோ ஒரு வகையில் தம்மை பொருட்படுத்தவென்று ஏதேனும் சொல்லி வைப்பதாக செயல்படும் இலவு விழப்போகும் வீட்டின் அற்ப மூடர்கள் அவரவர் நடிப்பு போல நமது அனைத்து செயல்களும் இங்கே உள்ளன. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சம்பிரதாயங்களாகவே இங்கு நமது வாழ்க்கை, பேச்சு எல்லாமுமே ஆகிப் போயின. இங்கு நியாயங்கள் என்னவென்று தெரியாதவர்கள் யாருமே இல்லை. ஒரு மழலையின் சிரிப்பை போல அவை நிர்மலமாக தம்மை அடையாளம் காட்டி நிற்கின்றன. புதிதாக படிக்கவும் கற்பிக்கவோ எதுவுமே இங்கு இல்லை. உணர்ந்து வாழ்வில் பயன்படுத்தப்பட வேண்டியவைதான் ஏராளமாக உள்ளன. சமூகத்தின் கிழட்டு மனம் கல்மரமாக கெட்டித்தட்டி கிடக்கிறது. கருமி வீட்டு பரன் போல எதையும்
தூக்கி வீச மனம் இல்லாமல் இன்னும் இன்னும் என்று தீமைகளால் நிறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் படைப்புகள் என்பவை எழுதியவரின் புலங்காகிதம் சம்பந்தப்பட்டதாக மாற்றப்பட்டுள்ளது. இத்தகைய கூட்டத்தில் தாமும் ஒருவராக இடம் பிடிக்க விரும்பும் பந்தயம் என்பது புதிய படைப்பாளிகளையும் ஈர்த்து போட்டியிட செய்கிறது, எழுத தூண்டுகிறது. எனில் படைப்பின் தர்மம் என்ன? படைப்பாளிகள் எதற்கு, இனி படைப்புகள் எதற்கு என்ற நியாயமான கேள்விகள் எழத்தானே செய்யும். அதனால்தான் பெண் அமைப்பு படைப்பை விட, பேச்சை விட களம் இறங்கி அரசியல் செய்பவர்களுக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது. நன்றி.